ஹாய்ங்க, டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுமாங்க. அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கோதுமை மாவில் ஒரு ஹல்வா செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. 1 கப் நெய் போட்டுருங்க. அது நல்லா நெய் நல்லா உருகணும். நல்லா உருகணுன்னே 1 கப் கோதுமை மாவு போட்டுருங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கலந்து கொடுத்துருங்க. நல்லா கெட்டியாகி வரும். ஒரு கப் கோதுமைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிடுங்க. அது நல்லா கைவிடாமல் நல்லா கலக்குங்க. நல்லா கலந்து வந்துடும். ஒரு 2 ஸ்பூன் இடையில நெய் ஊற்றி கலந்து கொடுத்துருங்க. நான் வந்து 1 கப் கோதுமை மாவுக்கு வந்து 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தாங்க. தேவைப்பட்டால் இப்போ போட்டலாம், இல்லாட்டி லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாங்க. நான் சும்மா நட்ஸு கொஞ்சம் நெய்யில் கலந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் வெறும் நெய் மட்டும் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா ஒட்டாமல் வருங்க பாத்திரத்தில். பார்த்திங்களா எப்படி நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் இருந்து நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் வெளியில் கசிஞ்சிட்டு வருது. நீங்கள் நட்ஸு லாஸ்ட்டாக போட்டாலும் போட்டுக்கலாங்க. நான் சும்மா போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. பாத்திரத்தில் மாற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸை தூவி கொடுத்தா நம்மளுடைய கோதுமை மாவு ஹல்வா ரெடிங்க.